இந்த குளம் வந்து தாமரை குளம். தாமரை பூவில் சிவப்பு கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது. இந்த குளம் முழுக்க வெள்ளை கலர் தாமரை பூ. தாமரை குளத்தில் இறங்கி குளிக்கக்கூடாது. ஏன்னா அடியில் வந்து அந்த வேர்லாம் வந்து ஒன்றோட ஒன்று சிக்கியிருக்கும். அதை காலை விட்டோம்னா எந்திரிச்சு எஸ்கேப் ஆகிட முடியாது. எவ்வளோ பெரிய நீச்சல் தெரிஞ்சவங்க தான் மாட்டிக்குவாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பூ பறிக்கிறதுக்கு அந்த தகரத்தால் ஏதோ கூடை மாதிரி இருக்குது. அது எதுக்குள்ளே கூடன்னு தெரில. அந்த கூடையில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்காப்புல. உள்ளே போயிட்டு பூவில் வச்சுட்டு இருக்காப்புல. மேலே பார்க்க ரொம்ப ஈஸியாக தெரியும். அது தண்ணிக்கு அடியில் பார்த்திங்கன்னா அந்த தாமரை கொடியோட கொடி தான். அது அந்த தாமரை கொடியோட வேறு எல்லாமே ஒன்றோட ஒன்றா பின்னி கிடக்கும். இந்த பூவெல்லாம் கோயிலுக்கு எதுவும் யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். கோயிலுக்கு கொண்டு வரதுக்காக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தாமரை இலையும் வந்து இதே மாதிரி பறிப்பாங்க. அந்த இலை எதுக்குன்னா கறிக்கடையில் கறியை மடித்து தரத்துக்கு, பூக்கடையில் வந்து மல்லிகை பூலாங்கிறோம்ல, பூவெல்லாம் மடித்து தரத்துக்கு, அதை மாதிரி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தாமரை இலை மேல் தண்ணீர் போகல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா தாமரை இலை மேலே வந்து தண்ணீர் வந்து ஒட்டவே ஒட்டாது. அது மெழுகு மாதிரி இருக்கும். அந்த தாமரை இலை மேலே, அந்த இலை மேலே தண்ணி பட்டுச்சு அப்படின்னா தண்ணி ஒட்டவே ஒட்டாது. அதான் நம்மளோட தமிழில் இலக்கியத்துலேயும் பாடல் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா, சினிமா பாட்டுலேருந்து எல்லாத்துலேயுமே தாமரை இலை மேல் தண்ணீர் போகல அப்படின்னுங்கிற மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. இங்கே ஒருத்தர் போயிட்டு இருக்காப்புல. இவருக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கிட்டு ஒருத்தர் போயிட்டுருக்காரு. அப்படியே ஜூம் பண்ணி போகிறேன். குளம் பெரிய குளம். இது வந்து இது பாருங்கள் எவ்வளோ பெரிய குளமாக இருப்பாங்க. ரொம்ப பெரிய குளம். எங்கே இருக்குது இருப்பு தானே? எதுக்கு இந்த கோயிலுக்கானே? சரி. இதில் ஏன் வெள்ளை தாமரை மட்டும் இருக்குது, சிவப்பு இல்லை? சிவப்பு வேறு வளர்த்துருக்கு, வெள்ளை மட்டும் படுது. வெள்ளை மட்டும் பண்ணிருக்கேன். அல்லிப்பூ மட்டும் வெள்ளை சிவப்பு இருக்குது. இருக்குது சிவப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஊருண்ணே? எங்களுக்கு பேராவணி. பேராவணி. சரி சரிண்ணே. இது வந்து அல்லிப்பூ. அல்லிப்பூ சிகப்பு இருக்குது, வெள்ளையும் இருக்குது. தாமரைப்பூ வந்து இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தாமரைப்பூ. தாமரைப்பூலேயே இன்னும் பெரிய தாமரைப்பூலாம் இருக்குது. இந்த வெரைட்டி தாமரைப்பூ வந்து இதுதான் சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ். இன்னைக்கு வெயில் ஒன்றும் பெருசாக இல்லை. கடைசி ஜூலை மாதம் கடைசி வந்துடுச்சு. கடைசி வரும். ஆலமரத்து கிளியன்னு சொல்லுவாங்க. ஆலமரத்தில் வெறும் மைனா குருவியாக இருக்குது இன்றைக்கி. அருமையான வெதர். காற்று ஜிலு ஜிலு ஜிலுன்னு அடிக்குது. ஊட்டி கொடைக்கானல் வெதர் மாதிரி இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஆலமரம்.